ஒரு குட்டி ஸ்டோரி. 8th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். நிதர்ஷ் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காருவான். அவனுக்கு படிக்க விருப்பம் இல்லாமல் அவன் லாஸ்ட் பெஞ்சில் உட்காரல. கிளாஸை லிசன் பண்ணுறதுக்கும் அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் அவன் உட்காருவான். கிளாஸில் மேம் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கத்தி பதில் சொல்லுவாங்க. பட் நிதர்ஷ் சைலண்ட்டாக தான் இருப்பான். கிளாஸில் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதர்ஷை பற்றி கேட்டோம்னா அவன் லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவான், சைலண்ட்டாக இருப்பான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நிதர்ஷ்க்கு ஒரு பழக்கம் இருக்குது. வீட்டுக்கு போனதும் டெய்லி எடுக்கிற எல்லா லெசனுமே ரிவைஸ் பண்ணுவான், ஒரு நாள் தவறாமல். மேம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு கிளாஸில் காம்படிஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் மந்த் எடுத்த போர்ஷன்லேருந்து நான் கொஷின்ஸ் கேட்பேன். யார் கரெக்டாக நிறைய ஆன்சர் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸுன்னு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க. பட் நிதர்ஷ் சிரித்தான். எல்லா கொஷின்ஸுக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணால் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டான். மேம் அவனை பார்த்து நீ எப்படா டாப்பர் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு நிதர்ஷ் சொன்னால், நான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காரது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு. ஸோ அப்போத்துலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிதர்ஷை பார்க்குற பார்வையே மாறிடுச்சு. நிதர்ஷ் எது பண்ணாலும் புரிஞ்சிட்டு தெளிவாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து என்னென்னா, நம்ம என்ன ஒரு ஒர்க் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, சீன் போட்டுட்டு மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. எது பண்ணாலும் நம்ம மற்றவங்களுக்காக பண்ணக்கூடாது, நம்மளுக்காக பண்ணணும், கண்டினியூஸாக பண்ணணும். அப்படி பண்ணுனா நிதர்ஷை போல் நம்மளுக்குன்னு ஒரு டேர்ன் வர சொல்ல கன்ஃபார்மாக நம்ம அதில் வின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க பேர், உங்கள் பேர், உங்கள் பசங்க பேர், இது போல் குட்டி ஸ்டோரியில் நாங்கள் சொல்லணுன்னா கமெண்டில் அவங்க நேமை மென்ஷன் பண்ணுங்கள். அவங்க நேமை வச்சு நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறோம். தேங்க்யூ.